அனைவருக்கும் வணக்கம். பல்பொடி அரைச்சி கொண்டாந்தாச்சுங்க. எல்லாத்துக்கும் அனுப்பலாம். ட்ரம்மு சுத்தமில்லின்னு நம்ம வீடியோகிராஃபரு அது பல்பொடி அள்ளும் போதெல்லாம் பல்பொடி சிந்தி மேலே ஒட்டிடுதுங்க புழுதி மாதிரி. அதனால் அது எங்கேயாவது மண்ணுக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது ரெண்டுமே வந்து எப்போவுமே பல்பொடி போட்டு வைக்கிற ட்ரம்மு. ஏன்னா அதுக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னாங்க. அதை சொல்லிடுறேன். என்ன அப்பி ஒட்டி கிடக்குதுன்னா புழுதி மாதிரி மண் மாதிரி பல்பொடி தான் ஒட்டிருச்சு. பல்பொடி நல்லா வந்திருக்குதுங்க. இதை முதல்லையே சொல்லிடுறேன். எனக்கு பெரிய கன்ஃபியூஸ் பண்ணுறது என்னென்னா, இப்போ 100 பேர் பல்பொடி வாங்கினா ஆளுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுவீங்க. ஒருத்தர் வந்து காரம் வச்சா இருக்குது அப்படிங்கிறது, ஒருத்தர் காரம் கம்மியாக இருக்குது, இப்படி சொல்லி போனதாட்டு பல்பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் மறந்து அதில் எனக்கே இல்லாத ஒரு இதில் போயிடுதுங்க. நம்ம ஃபார்முலாலேருந்து வெளியில் போயிடுது. அப்படி இல்லாமல் இந்த தடவை செஞ்சு வச்சுருக்கிறேன். அருமையாக இருக்குதுங்க. இதுதான் நான் எப்பவும் செய்கிற பல்பொடி ஃபார்முலா. நல்லா துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்பு எல்லா சுவையும் இருக்குங்க. இனிப்புக்கு வந்து என்னென்னா அதிமதுரை, நெல்லிக்காய் எல்லாம் இனிக்கு. அப்புறம் கடுக்காய், தாண்டிக்காய், உங்களுக்கு பட்டா இதுகெல்லாம் துவர்ப்படிக்கு. அப்புறம் நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் காரமடிக்கு. அப்புறம் வேப்பம்பட்டை வந்து கசப்பு இருக்குங்க. எல்லா சுவையுமே இருக்குது. காலையிலேயே பல் தேய்ச்சி பார்த்தனுங்க. அருமையாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து டீ குடித்தாத்தான் காலையில் பாத்ரூம் வரும். ஒருத்தங்களுக்கு காஃபி குடித்தாத்தான் வரும். ஒருத்தருக்கு பல்லு பேஸ்ட்டை போட்டு எடுத்து வாயில் வச்சாத்தான் வரும். அதில் விட இது சூப்பராக வருங்க. உடல் கழிவுகளை எப்படி வெளியேற்றுன்னு காலையில் நான் தேய்ச்சி பார்த்து தெரிஞ்சுட்டேன். வாயில் வச்சோன்னே வயிறு வந்து கலகலன்னு எல்லாம் வெளியில் வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு அருமையாக கழிவுகளை வெளியேற்று. நம்ம 2 பேர் தான் முக்கியமான ஆள் கஸ்டமரில். அவர் வந்து காரமே இல்லையும் பாரு. சங்ககிரியிலேருந்து ஒரு அண்ணன் வருவார். அவர் ரொம்ப காரமாக இருக்குதும் பாருங்க. இவங்க 2 பேர்த்துக்கு சொல்லிக்கிறேன். இது ரொம்ப காரமாகவும் இருக்காது, காரம் எல்லாமே இருக்காதுங்க. பல்லு தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வாய் வந்து சுறுசுறுசுறுனே இருக்குது. அதனால தான் நம்ம திப்பிலி இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக போட்டதுக்கு காரணம். திப்பிலி, சுக்கு அதெல்லாம் போனதாட்டு அதை கம்மி பண்ணி விட்டு காரம் கம்மியாக போச்சு. இது வந்துங்க என்ன சொல்கிறேன்னா, கிருமிகள் எல்லாமே வாயில தான் உருவாகுது. வயிற்றுக்குள்ளே வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டு அப்படியே படுத்துக்குவோம். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் அது ஒட்டி இருக்கு. அதில் வந்து கிருமிகள் உருவாயிரு. அந்த கிருமியே உருவாகிறதுக்கு இது விடாதுங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிற மூலப்பொருள் வந்து அப்படி எந்த கிருமிகளும் வாயில் உற்பத்தியே ஆக முடியாது. அது நீங்கள் பல்லு தேய்ச்சோன்னையுமே தெரியும். வாய் வந்து புத்துணர்ச்சி ஆயிருங்க. அருமையாக இருக்குது. எந்த கிருமியும் உருவாகாதுங்க. அதாவது உணவு துணுக்குகள் வந்து அங்கங்கே ஒட்டி இருந்தாலுமே இந்த மூலிகையாக இருக்கிறதுனால இது அப்படியே வாயில் தேய்ச்சி விட்டோம்னா அந்த கிருமி அப்பவே எல்லாம் முடிஞ்சிருமுங்க, செத்து போயிரு. அதனால் அருமையாக இருக்குதுங்க. மற்றபடிக்கு நீங்கள் இதை வந்து காலையில் ஒரு தடவை பல் விளக்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்கி வாயை கொப்பளிச்சிக்கலாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போது ஒரு தேய்ச்சி விட்டு கொப்பளிச்சு படுத்து தூங்கினீங்கன்னா தூக்கமே நல்லா வரும். ஏன்னா உள்ள கழிவுகளே வந்து எதுவும் இருக்காது. கழிவு இல்லைனாலே நல்லா தூக்கம் வந்துருங்க. அப்புறம் இந்த பல்பொடி வாங்குறவங்க வந்து கீழே கமெண்டில் போடுங்க, பல்பொடி எப்படி இருந்ததுன்னு. அப்போ தான் 4 பேர்த்துக்கு தெரியும். அருமையாக வந்திருக்குது. உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு தேய்ச்சி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. அப்போ தான் 4 பேருக்கு தெரியும். எனக்கும் வந்து அதாவது வந்து ஒரு படைப்பாளி, ஒரு தொழிலாளிக்கு வந்து பாராட்டுகள் தான் முக்கியம், காசில் விட. நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா தான் அது ஊக்கமாக இருக்குது. இன்னும் இதே மாதிரி உற்பத்தி பண்ணோன்னு அப்படின்னு உற்பத்தி பண்ண தொடங்குவோம். நேற்றே வந்து ஒரு 2.5 கிலோ அனுப்பிச்சேன் சந்தி. 1/4 கிலோ வந்து அனுப்பிச்சி விட்டோம் ஒரு 5 பேர்த்துக்குங்க. இப்போ ஆர்டர் போட்டிருந்தவங்களுக்கு இன்னையிலேருந்து எல்லாத்துக்குமே ஃபுல்லாக அனுப்ப தொடங்கிடுவோம். எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு 85 கிலோ தான் இருக்குதுங்க. இந்த ரெண்டு ட்ரம்மு சேர்ந்து 85 கிலோ தான் பல்பொடி வந்துச்சு. ஏன்னா நம்ம 320 பேர்த்துக்கு தான் கொடுக்க முடியும் 1/4 கிலோவாக வாங்கினா. அதனால் வந்து சீக்கிரமாக ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து இந்த 1/4 கிலோ வாங்கினா ஒரு வருஷத்துக்கே வரும். இதான் 1/4 கிலோ அளவுங்க. ஒரு வருஷத்துக்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு தாட்டு 2 வேளை பல்லு தேய்ச்சாவே. அதனால் இந்த பல்பொடி காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறத விட அது வந்து எவ்வளோ நாளைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கே வந்து 400 ரூபா பல்பொடிக்கு செலவு பண்ணிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு முக்கியமாக வந்து இந்த அஜீரணம், கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இது கண்டிக்கும். ஏன்னா நம்ம உள்ளே போட்டிருக்கிற பொருள் அப்படி இல்லைங்க. அதாவது சுவையுமே ஒரு மருந்து தான். நம்ம சித்த மருத்துவத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க. அறுசுவை தான், அறுசுவையுமே மருந்தாக வேலை செய்யும். எப்படின்னா இங்கே நாக்கில் டச் பண்ணாவே உள்ளே வந்து எல்லா சுரப்பிகளும் சுரந்துரு. எப்படி வந்து கேஸ் ட்ரபிள் போகு, அஜீரணம் போகு, ஜீரணமாகாதெல்லாம் சரியாயிரும்னா நாக்கில் அந்த சுவை இதில் 4-5 சுவை இருக்குது இல்லைங்க. நெல்லிக்காய் போட்டிருக்கிறதுனால அறுசுவையுமே கிட்டத்தட்ட வந்துடும். அப்புறம் உப்பும் கலக்கி இருக்கிறோம். இப்போ 6 சுவையும் வந்துருங்க. இனிப்பு, கசப்பு, புளிப்புக்கு லேசாக புளிப்படிக்கு நெல்லிக்காயில். அதனால் அறுசுவையும் இருக்கிறதுனால அந்த சுவையை மருந்தாக வேலை செய்யுங்க. அதுதான் அடிக்கடி சொல்லி நெல்லிக்காயில் வந்து சுவை தான் மருந்து, அத்திப்பழத்தில் வந்து விதை தான் மருந்து அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுவையே வந்து நம்மளுக்கு பல பிரச்சனைகள் தீர்க்கு. காலையில் எழுந்திரிச்சோன்னையுமே கண்ட கெமிக்கல் பேஸ்ட் எல்லாம் வாயில் வச்சா அதே பல பிரச்சனைகள் உருவாக்கிடுங்க. இப்படி நல்ல பொருளில் தொடங்கணும். காலையிலேருந்து உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவையெல்லாம் வெளியே தள்ளிடுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து இதில் சரியாயிரு.
ஏன்னா உணவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த பல்லு வளர்க்குறதுக்கெல்லாம் கொடுக்குறதே இல்லை. ஏன்னா வாய் தான் வந்து எல்லா இதுக்கு காரணம். திருமூலரே சொல்லுவார் இல்லைங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல்னு. அந்த மாதிரி இங்கே வாய் வந்து கோபுரம், இந்த உடம்புங்கிற கோபுரத்தினுடைய வாசலே வாய் தான். இதுக்குள்ளே கொண்டு போய் கண்டதையும் போட்டு வச்சுட்டா அப்புறம் வாயில் உருவாகிற கிருமி பல சிக்கலை உருவாக்கிடும். அதுக்கு அடுத்தது இது என்னன்னா, இந்த சுகுணமாக சொல்லுவாங்க, பல்லு ஈரில் வந்து அவங்களுக்கு அடிக்கடி ரத்தம் வரும், இந்த வாயில் புண்ணாயிரு. அப்போ வந்து நம்ம பல்புடி அந்த இடத்துல வச்சிருவாங்களாமாங்க, அந்த ஈறு வடிகிற இடத்துல, இந்த புண்ணாகிற மாதிரி இடத்துல அப்படியே சரியாயிரும்பாங்க. அதுக்கு தான் இந்த சுறுசுறுன்னு இருந்தால் தான் அது சரியாகும். அந்த பல்லில் ஈரல் ரத்தம் வடிகிறது, அந்த புண்ணாகிறதெல்லாம் கிருமிகள்னால தானுங்க. கிருமிகள்னால நம்ம அப்போ காரம் அதிகமாக போட்டு சாப்பிட்றதுனால இப்படி பல காரணத்தினால உருவாகும். அதை வந்து இந்த பல்பொடி அருமையாக சரி பண்ணிடுங்க. இந்த பல் கூச்சத்தை வந்து போக்கிடு. பல் கூச்சம் ஆகுதுனாலே நம்ம கெமிக்கலை போட்டு தேய்ச்சி எனாமல் போயிடுதுன்னு அர்த்தம். எனாமல் போக தொடங்கிட்டாலே பல்லு கூச்சம் வந்துடும். அப்படி வந்து எனாமலை போக வைக்காது. ஒவ்வொருத்தர் வந்து பல்லு நம்ம சுத்தமாகன்ட்டு இந்த வெங்காரம் படிகாரத்தையெல்லாம் கலக்கி விட்டுறாங்க. அது பல்லில் இருக்கிற எனாமலையெல்லாம் எடுத்துரு. நம்ம அந்த வெங்காரம் படிகாரம் எல்லாம் இதில் கலக்கவே மாட்டோம். பல்லு வந்து வெள்ளையெல்லாம் ஆகாதுங்க. பல்லு வந்து வலுவாகு. நம்ம பல்பொடி பல்லு வெள்ளையாகணும்னா அப்புறம் இது ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சா வேணா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு ஆயிரும். அதுக்குன்னு ப்ளீச்சிங் பவுடரையே போட்டு பல்லு விளக்க முடியும்? அதனாலங்க இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுங்க. இந்த பல்லு கூச்சா, ஈரல் ரத்தம் வடிகிறது, அப்புறம் ஈர் வீக்காகி பல்லு ஆடுற மாதிரி இருக்குங்க. அதையெல்லாம் வந்து நல்லா உறுதிப்படுத்திடு. ஏன்னா தோற்பு சுவை இருக்கிறதுனால அப்படி நீங்கள் பல்பொடி எடுத்து வாயில் வச்சோன்னே ஈருக்கு வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி தான் இது உங்களுக்கே தெரியுங்க, அந்த ஃபீல் ஆகு. வாங்கிட்டு எல்லாரும் கமெண்டில் போடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு, சரிங்களா? அப்போ தான் வந்து இன்னும் வந்து இதை மேலும் எப்படி மெருகேற்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியா எங்களுக்கு வரும். ஆர்டர் வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து அனுப்பிவிடுவோம். நன்றி, வணக்கம். இப்போ கூட கஸ்டமர் வந்து செடி வாங்குறதுக்கு வந்துட்டு பல்பொடி இருந்தால் ஒரு 50 கிராமாவது கொடுனாங்க. சுத்தமாகவே ட்ரம்மை குப்புற திருப்பி தட்டி எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டிருப்பீங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, பல்பொடி கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. இது டக்குன்னு மழை காலத்தில் தீர்ந்து போகிறதுனால அப்போ வந்து பட்டையெல்லாம் எடுத்து போட்டால் காயாது இல்லைங்க. அதனால செய்ய முடியாமல் போயிடுது. ஆள் ஒன்று 1/4 கிலோ அந்த கணக்கு பண்ணி வாங்கி வச்சிட்டிங்கன்னா வருஷம் பூரா தாட்டும் அப்புறம் அடுத்த சம்மரில் வாங்கிக்கலாம். ஏன்னா வருஷம் ஒரு காற்று இது செய்ய முடியுங்க. இது வெண்டை கழட்டிருங்க வேலை, சும்மா சாதாரண வேலை இல்லை. அந்தளவுக்கு இது வேலையை வாங்கிடு. அதனால் வந்து அப்படி முன்கூட்டியே கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.